பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே எப்போதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை கண்மணியைப் போல காத்தருள்கின்ற தேவனாய் இருக்கின்றார். தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது சங்கீதம் 17:8 வசனம், கண்மணியைப் போல என்னை காத்தருளும். தொடர்ந்து 9வது வசனம், என்னை ஒடுக்கிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகுதியருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் மேலே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி வேண்டுகிறார். தாவீதின் விண்ணப்பம் என்ற தலைப்பை தாங்கிய 3 சங்கீதங்களிலே இது 1வது சங்கீதமாகும். பிற 2 சங்கீதம் 86வது சங்கீதமும் 142வது சங்கீதமும் நாம் வாசிக்கும் போது இவைகளெல்லாம் தாவீது ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்களும் ஜெபங்களும் கர்த்தர் கண்மணியை போல காத்திருக்கின்ற காரியங்களை குறித்து அதில் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சங்கீதம் தாவீது பரலோகத்துக்கு அனுப்பிய ஒரு விண்ணப்பம் எனலாம். தாவீது நமது வாழ்வில் ஜெப வீரராக திகழ்ந்தார். அவரது தியானமும் ஜெபங்களுமே அவரை தேவ இதயத்தை கவர செய்தது. விண்ணப்பம் காலையிலே அவர் நேர்ந்தவராக விளங்கினார். புயல் நேரத்தில் ஒரு மாலுமி துறைமுகத்தை வேகமாக அடைவது போல சோதனை நெருக்கடிகளிலே தாவீதும் தேவனை துறைமுகமாக்கினார். அவருடைய விண்ணப்ப வரிகள் நேர்ந்த சிற்பி செதுக்கிய உயர்ந்த சிற்பம் போல கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்ற வரியே சிறந்த சான்று. கண்மணி என்பது உடலின் மிகவும் பாதுகாப்பான அவைகளில் மிகவும் பாதுகாப்பான பகுதியாகும். உடலில் மிகவும் மென்மையும் மிக்க உறுப்பில் மிகவும் மென்மை மிக்க பகுதியும் கூட சிறந்த திரைச்சீலைகளை போன்று இமை கதவுகளுக்கு பின் ஆபத்தில் ஓடி ஒலிக்கும் கண்மணியின் இயல்பு தம்மை வியக்க வைக்கும் தேவ படைப்பின் சிறப்புகளில் ஒன்றாகும். தூரத்தில் வரும் வெற்றி வியர்வையை தூரத்திலேயே விளக்க புருவங்கள் கோட்டைகளாக இருப்பது போல அமைந்துள்ளன. எனவே சிறப்பு மலைகளால் சூழப்பட்டதோர் அழகிய பட்டணம் போலவும் இரும்பு கோட்டைக்குள் வைக்கப்பட்ட புதையலை போலவும் எலும்புகளால் அது உறுதியாக பாதுகாக்கப்படுகிறது. இத்தகையதொரு பலத்த பாதுகாப்பையும் மேன்மையான பாதுகாப்பையும் தேவனிடமிருந்து தாவீது கேட்டார். நாம் தேவனின் பார்வையிலே கண்மணிகளாக இருப்பது எவ்வளவு மேன்மையான அனுபவம் என்பதை நாம் எண்ணி பார்த்து இந்த சங்கீதங்களிலே நாம் தாவீது எப்படி விண்ணப்பித்து கர்த்தருடைய சமூகத்திலே பாதுகாப்பை பெற்றுக்கொள்கிறாரோ அதே போல நாமும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்வோம். நம்மை கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே தான் அவருடைய அன்பின் நிமித்தம் இயேசு இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அளவில்லாமல் நேசித்து நம்மை மீட்டெடுத்து ரட்சித்து நம்மை அவருடைய கரங்களிலே அணைத்து நம்மை பாதுகாத்து கொள்கிறார் இருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போமா? கண்மணியை போல பாதுகாக்கிற இயேசுவிடம் நம்முடைய ஜீவனத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் பணியில கர்த்தருடைய தாசன்.